இந்த வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்கோ அல்லது இந்த வீடியோவில் பேசப்படுற விஷயங்களோ அது ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு மேக் பண்ணப்பட்டிருக்குங்க. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அல்லது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். அதே போல் இந்த வீடியோ மூலிமா எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தையோ அல்லது தனிப்பட்ட ஒரு நபரையோ அல்லது தனிப்பட்ட ஒரு சமூகத்தையோ குறிப்பிடுவதற்காக அல்ல அப்படிங்கிறத நாங்கள் முதல்ல பதிவு பண்ணிக்கிறோங்க. ஹே கைஸ், நான் மனோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நைட்டில் ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கிறப்போ ஒரு நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணி வந்துட்டு ஆயிடுச்சு. நம்ம போயிட்டுருக்க ரூட்டில் ஏதாவது ஒரு அன்யூஷுவலாகவோ இல்லை நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அன்சேஃபஸ்ட்டாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்படுது. அப்படிங்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு நம்பருக்கு அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணுவோம். இது நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே எந்த நாடாகட்டும் எங்கேயா இருக்கட்டும், நம்ம ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுதுங்கிறப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கால் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபோன் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாத ஒரு செயலை பார்த்திங்கன்னா இங்கே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன, அதே மாதிரி அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த விஷயம் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேங்க. ஸோ இது நம்மளோட தமிழ்நாட்டில்ங்க ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயம், இப்போ நான் பேசுகிற இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு 2-3 நாளுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாள் இல்லாட்டி ஒரு 4 நாள் முன்னால் ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டுங்க பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டேட்டில் ஒரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும், இப்போது ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் ஆகட்டும், அப்படி இல்லாட்டி ஒரு மாநாடு ஆகட்டும், அப்படி இல்லை யாராவது ஒரு விஐபி இல்லாட்டி ஒரு விவிஐபி நம்மளோட மாவட்டத்துக்கோ இல்லை நம்மளோட ஸ்டேட்டுக்கோ வந்துட்டு வராங்க அப்படின்னாலே போலீஸ் பாதுகாப்புங்கிறது ரொம்ப வந்துட்டு பயங்கரமாகும். அதே மாதிரி ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு ஆன் டியூட்டியாக வந்துட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துலங்க நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன்னு எடுத்துக்கலாங்க. எஸ், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக இருந்துட்டு அவங்க வந்துட்டு அசம்பிள் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு பாதுகாப்பு பணி வந்துட்டு இப்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சைடில் இருந்து இப்போது செய்கிறாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லிங்க அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே அவ்வளோ பெரிய அந்த ஃபங்க்ஷனுக்கு பாதுகாப்பு
பணி வந்து செய்ய மாட்டாங்க. ஸோ எல்லா எல்லா மாவட்டங்களில் இருந்தும் எல்லா ஸ்டேஷன்ஸில் இருந்தும் ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு பணிக்காக இவங்களும் இருந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்காக எல்லா ஸ்டேஷனில் இருந்தும் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு இருந்துட்டு வர்றாங்க. ஸோ இப்படி வர்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்க ஸ்டே பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் பார்த்திங்கன்னா அங்கேங்க அந்த ஒரு ஸ்டேஷன் சார்பில் ஒரு இடம் பார்த்திங்கன்னா இவங்க அலாட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே இப்போது வெளி ஸ்டேஷனில் இல்லை பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியூர்லேருந்து வர போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அது வந்துட்டு ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அங்கே வந்து அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்த பார்த்திங்கன்னா வந்துட்டு இவங்க அவங்க போலீஸ் சைடில் இருந்தே ஒரு இடம் வந்து அவங்க சொல்கிறாங்க, அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஸ்டே பண்ணுறப்போ ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸருங்க அவங்க வந்துட்டு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ஸோ அப்படி அங்கே ரெஸ்ட் ரூம் அவங்க போயிட்டு பார்க்குறப்போ ஒரு ஃபோன் வந்து அங்கே இருக்குது. அதை பார்த்ததுமே வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு அவங்க எந்த இதுவும் வந்துட்டு அவங்க எடுத்துக்கலாம். ஸோ யாராவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணவங்க யாராவது இருந்துட்டு ஃபோனை வந்து பை மிஸ்டேக்காவோ இல்லை அவங்க ஞாபகம் இல்லாமல் வந்து ஃபோனை வந்துட்டு இங்கே விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஏதாவது ஒரு செல்ஃபு மேலே அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபோனை வந்துட்டு அவங்க வச்சுருப்பாங்க. எதுக்கு இப்படி யாருக்கும் தெரியாமல் இடத்துல இருந்து இந்த ஃபோனை வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க யோசிச்சுட்டு அந்த ஃபோனை வந்து அங்கேருந்து வெளியில் எடுத்து அவங்க பார்க்குறப்போ அந்த ஃபோனோட கேமரா பார்த்திங்கன்னா ரெக்கார்டர் வந்துட்டு ரொம்ப நேரமாக ஆன்லேயே வந்துட்டு இருந்துருக்குதுங்க. இதை பார்த்ததுமே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா இவங்க அந்த கேமரா ரெக்கார்டரை பார்த்திங்கன்னா அவங்க ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபோனோட ஃபைல்ஸு ஸ்டோரேஜ் இருக்குல்லங்க, அந்த ஸ்டோரேஜில் இவங்க போய் பார்க்குறப்போ ஏகப்பட்ட வீடியோ ஃபைல்ஸ் பார்த்திங்கன்னா இதில் சேவ் ஆகிருக்கு. அந்த சேவ் ஆகிருக்கிற ஃபுட்டேஜஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ண லேடி போலீஸ் ஆஃபீஸர்ஸோட ஃபுட்டேஜஸ் எல்லாமே இந்த ஃபோனில் சேவ் ஆகிருக்கு. இதை பார்த்ததும் அவங்க இன்னும் வந்துட்டு ஷாக் ஆகிறாங்க. யார் வந்துட்டு இப்படி ஒரு செயலை வந்துட்டு செஞ்சுருக்காங்க, அதுவும் வந்துட்டு போலீஸ் ஸ்டே பண்ணுற இடத்துல. ஏன்னாங்க இப்போது யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கோ இல்லை நம்மளை சார்ந்தவனுக்கோ வந்து நடக்கிறப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம போலீஸுக்கு தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கப்போ இங்கே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போலீஸு ஸ்டே பண்ணுறதுக்காக இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொன்ன ஒரு இடத்துல யார் வந்துட்டு இப்படி ஒரு இதை வந்துட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி இவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்க
சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க சொல்லிவிட்டு அந்த ஃபோனையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போங்க இவங்க பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு இப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணியிருக்குன்னு சொல்லி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க இது பண்ணுறப்போ யார் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு எஸ்ஐங்க பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஃபோனும் இவரோட தான் அப்படின்னு வந்து போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ அவர் வந்து எல்லா விஷயங்களும் வந்து சொல்லிடுறாரு. ஆமாங்க, இது நான் தான் வந்து செஞ்சேன், இது என்னோட ஃபோன் தான். ஸோ வந்துட்டு இப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா எல்லா ஊரில் இருந்தும் நிறையா போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க வந்து இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யாருமே வந்துட்டு இல்லாதப்போ நான் போயிட்டு என்னோடய ஃபோனை வந்துட்டு நான் செல்ஃபுக்கு அடியில் வந்து நான் வந்துட்டு யாரும் பார்க்காத மாதிரி நான் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், இதோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தை பார்த்துன்னா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது வந்துட்டு இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாங்க.